அரசு பள்ளிகள் இல்லை சார், திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜில் இப்போ இந்த காலேஜில் இருக்கிறவங்கலாம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் பற்றி பேசுனாங்க, அது உங்களுக்கு புரியலையா? இவங்க அரசு பள்ளியா? அரசு பள்ளி இளம் வயது மாணவர்கள் அதான் சொல்ல, இவங்களும் இளம் வயது மாணவர்கள் தான் சார். நீங்களே பார்த்து தானே இருக்கீங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னால் நடக்குது. அவங்க என்ன கேட்டாச்சுன்னா அது அரசு பள்ளிகள்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் அரசு, நீங்கள் எதனால் கேட்குறீங்கன்னு இந்த கேள்வி எனக்கு தெரியல. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வந்து திறமையாக செயல்படுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் அதை நம்பலை. எல்லா இடத்துலையுமே மாணவர்கள் திறமையாக செயல்படுறாங்க. ப்ரைவேட்லேயும் செயல்படுறாங்க. அந்த மாணவர்களும் அந்த மேனேஜ்மெண்ட் அரசாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த மாணவர்களுடைய திறமை வருது. பள்ளிகளில் சயின்ஸ் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ இருந்துட்டு இருக்கிறது எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் இப்போ இந்த புதிய எஜுகேஷன் பாலிசிக்கு அது ஒரு கான்ட்ரவர்சி, அதை பற்றி நான் பேச விரும்பலை சார். இந்த மழை புயல் கணிக்கிறது வந்து நம்ம இன்னும் பின்தங்கி இருக்கிறத ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. யார் சொன்னாங்க? நான் கேட்குறேன், ஒடிசால வந்து இப்படி வருதுன்னு சொன்னது தப்பா போச்சா? கரெக்டாக இருந்தா இல்லைன்னா தப்பா? நீங்க எப்படி தப்பான்னு சொல்றீங்க சார்? முதல்ல வந்து அது என்னன்னு நீங்க புரிஞ்சுருங்க. இல்லை சார், இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தியரி. ப்ராபபிலிட்டி தியரின்னு சொல்லும் போதே அன்சர்டனிட்டி இருக்குதான்னு அர்த்தம். இப்படி வரலாம் அப்படி வரலாம். இப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த சுழல் காற்று இந்த இடத்துல இருந்து இந்த மைல் வேகத்துல போகும் நம்ம நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? இதுக்கு மிந்தி வந்த ஸ்பீடை வச்சு. அது பாட்டுக்கு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் இங்கே உட்காந்துருப்பேன். என்ன செய்வாங்க? உங்களுடைய கணிப்பு தப்பா இருந்தாலும் போகும். அதான் ப்ராபபிலிட்டி தியரி. சார், இன்னும் வந்து இந்தியா வந்து பாதுகாப்பு என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு போறோம். உங்களுக்கு தெரியலையா? நீங்க கண்ணு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஒரு பொலிட்டிக்கல் லைன்ல நீங்க அதை பார்க்காம ஒரு நாட்டினுடைய நன்மைக்காக நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நாட்டுக்கு நன்மைக்காக நிறைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருந்தது. உதாரணத்துக்கு எப்படி நடந்தது? நீங்க ஒரு பக்கத்துல வந்து பொலிட்டிக்கலா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கவே இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க, அது வேற. பட் நடந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது எப்படி சக்சஸ் ஆச்சுங்கிறது வந்து சம்பந்தப்பட்ட அவ்வளோ பேருக்கு தெரியும்.